முருகாசரணம். நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வேல்மாறல் பத்தி பேசி எவ்வளோ மாசம் ஆச்சு. சில மிராக்கிள்ஸ் எல்லாம் மாசக்கணக்குல வெயிட் பண்ணிருந்தது. இதெல்லாம் உங்களுக்கு எப்போ ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு வச்சிருந்த மிராக்கிள் ஆக்சுவலி. இதில ஐ திங்க் 4ஓ 5ஓ எவ்வளோ வரும்னு தெரியல. ஸோ எல்லாமே வந்து ஸ்டன்னிங் மிராக்கிள்ஸ் ஆக்சுவலி. ஸோ எந்த காலத்திலயும் நம்ம வந்து வேல்மாறல மட்டும் விட்டுறவே கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகவே இந்த வீடியோ அந்த மாரி இருக்கும். பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி வீடியோ ஒண்ணு வந்து இப்போ நான் காட்டுறேன். அத பார்த்துட்டு அதுக்கு போலாம். என்ன படிக்கிற? அம்மா பாறேன். புக்கு பிடிச்சிருக்கா? புக்கு பிடிச்சிருக்கா உனக்கு? திருப்புகள். ஃபர்ஸ்ட் பேஜ் காட்டு. கோயில் காட்டு, கோயில் காட்டு. கோயில் எங்க இருக்கு? வேலு வேலு எங்க இருக்கு? பீகாக் எங்க இருக்கு? படி படி படி. திருப்புகள் படிக்கிறியா? சரி. சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த குழந்தைக்கு வயசு வெறும் 3 வயசு தான். இந்த குழந்தைக்கு நம்மளுடைய திருப்புகழ் புத்தகம் அவ்வளோ பிடிச்சிருக்கு. அத படிக்க முயற்சி பண்றாரு. அதாவது அவருக்கு அவர் வயசுக்கே உரிய முறையில வந்து அவர் டெய்லியும் படிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கும் பிடித்தமான ஒரு திருப்புகழ் புத்தகம் அப்படின்னா, நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த திருப்புகழ் புத்தகம் தான். ஸோ இதுவரைக்கும் நீங்க இத ஆர்டர் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா இத ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸ்க்ரீன்ல காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு. அதே மாரி நம்மகிட்ட வேல்மாறல் அப்படிங்கிற ரத்தின பேழை அப்படிங்கிற முருக பக்தருக்கு தேவையான அனைத்து பதியங்களும் இருக்கிற ஒரு புத்தகம் இருக்கு. அதுவும் ஸ்க்ரீன்ஷாட் நான் வந்து காட்டுறேன். நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதில கிட்டத்தட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகங்கள் வேணுனா இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் போடுங்க. அதே மாரி வந்து இந்த திருப்புகழ் புத்தகத்தில வந்து விளக்கத்தோட இருக்கு. பதம் பிரித்து என்னென்ன திருப்புகழ் எதுக்கு படிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா குடுத்துருக்கோம். இந்த 6 மாசமா முருகப்பெருமான் பல அதிசயங்கள் இந்த புத்தகத்தில புரிஞ்சிருக்காரு. நீங்க வந்து வீடியோஸ் செக் பண்ணுங்க. ஓகே. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கிற மாரி இருந்தா, முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம். உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ள பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம். எங்களோட இணைஞ்சுக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சகோதரியோட வாய்ஸ் போடுறேன். இந்த சகோதரி வந்து லோன் அப்ளை பண்ணிட்டு, அதுக்காக வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அது கிளியர் ஆகுற மாரி தெரியல. அந்த லோன் கிளியர் ஆகல அப்டின்னா, அவங்களுடைய பிளான் எல்லாமே வந்து பயங்கரமா சொதப்பிரும். அந்த மாரி ஒரு நிலைமை. அப்ப என்கிட்ட கேட்டாங்க. அப்ப வந்து நம்ம தனிப்பாடல் பாராயணம் பத்தி அவங்களுக்கு நான் சொன்னேன். அத பத்தி தான் இப்போ அவங்க பேச போறாங்க. நீங்க சொல்லி வேல்மாறல பணக்கைமுக படக்கடரன தவள வேல்மாறல் படித்தேன். படிச்சுட்டு நான் அதில் வந்து சரி லோனுக்காக அப்படின்னு ஆல்ரெடி உங்ககிட்ட கேட்டிருந்தேன். 108 டைம்ஸ் சொன்னேன். சொல்லிட்டு கொஞ்சம் ஈவினிங்குள்ளே எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். அதே மாதிரி கண்டிப்பாக வரும்ன்ற இதில் சிஸ்டர் அதே மாதிரி நான் வந்து லோன் வந்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நான் படிச்சுட்டே இருந்தேன். கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸ் கூட ஆகலைன்னு சொல்லிட்டேன். அந்த லோனில் பெரிய ப்ராப்ளம் 1,20,000 மேலே நாங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் அந்த லோன் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருந்துச்சு சிஸ்டர். இல்லாதனால தானே நாங்கள் லோனே அப்ளை பண்ணாங்க. இது வேற புதுசாக இருக்குது அப்படின்ட்டு அந்த லோனை விட்டுட்டு டக்குன்னு ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள வேற லோன் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு வேணும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து அந்த லோனையும் நாங்கள் நல்லபடியாக வாங்கிட்டோம் சிஸ்டர். அது ஒன்று. நான் வந்து சங்கத்தில் சேர்ந்தேன். இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த குழுவோட அம்மா. இல்லைன்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு வாரம் கழிச்சு நாங்கள் அன்னைக்கு டியூஸ்டே அன்னைக்கு சங்கம் பிரிக்க போகலாம் அப்படின்னு சொல்லும் போது எப்படியாவது இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக வேணும். ஏன்னா 4 இயர்ஸ் மேலே நான் கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு போனேன். அதே வேல்மரல் பணக்கை முகம் ஒரு 10 டைமுக்குள்ளே தான் சிஸ்டர் நான் கேட்டிருப்பேன். கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். ஒரு டைமும் நான் கேட்கும்போது கிடைக்கும். படிக்க கூட இல்லை அன்னைக்கு. நான் வந்து வீடியோவை மட்டும் வச்சு கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்க கூப்பிட்டாங்க சைன் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட வச்சுட்டு போயிட்டு பேங்க்லேயும் போய் நான் நினச்சிட்டே இருந்தேன் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும்ட்டு. அவங்க வராதுன்னு என்கிட்ட சொன்னவங்க எப்படி வந்துச்சுன்னே தெரியல சிஸ்டர். அங்கே போன உடனே எனக்கு ஒரு அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். அதான் இதுதான் வந்து கேம் சேஞ்சர் அப்படிங்கிறது. வேல்மாறல் வந்து நம்ம 24, 25ல வருஷத்துல நெறைய வீடியோ பார்த்துருக்கோம். எவ்வளோ இடத்துல ஒரு கேம் சேஞ்சர் ஆவும். ஒரு உயிர காப்பாத்துறதும் நம்ம நெறைய பார்த்துருக்கோம். அது மாரி வரிசையில இப்ப அடுத்தது வந்து என்னோட வாய்ஸ்லயே நான் சொல்றேன். ஏன்னா இது டெக்ஸ்ட் மெசேஜ்ல தான் ரிசீவ் ஆச்சு. அடுத்த வர 2 அதிசயங்களும். ஸோ ஒரு சகோதரி யுகேல வந்து சில வருஷங்கள் இருந்திருக்காங்க. இங்க இருக்கும்போது ஹெச்எம்ஆர்சி அப்படின்னு ஒரு டாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். வருஷம் வருஷம் நம்ம பே பண்ற மாரி இருக்கும். ஸோ அவங்க வந்து 1 வருஷம் அவங்க இருந்துட்டு அவங்க இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அதனால என்ன ஆயிருக்கு, அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆயிருக்கு ஆக்சுவலி. அந்த அமௌண்ட் வந்து அட்ஜஸ்ட் ஆகி, இவங்க வந்து கொஞ்சம் யுகேக்கு வந்து யுகே கவர்மெண்ட்க்கு காசு கட்டுற மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. அம்
ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஏதோ 60,000 சம்திங் அவங்க கேட்டிருக்காங்க. இவங்க கட்டிட்டாங்க. ஆனா, அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு கால்குலேஷன் போட்டு அட்ஜஸ்ட் ஆயி, 1 வருஷம் கழிச்சு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. இது மாரி நீங்க இன்னும் ரூ. 70,000 கட்டணும் அப்படின்னு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அது சகோதரியோட கணவர் வந்து பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிட்டாரு. அம் ஸோ கேஷுவலி மிஸ் ஆயிடுச்சு. ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுவும் மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஒரு 70,000க்கு பெனால்டி. அதாவது ஒரு நம்ம சும்மா வட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஃபைன் கட்டுற மாரி. அந்த மாரி பெனால்டி போட்டு, அந்த 70,000த்துக்கு கூட 1,4,00,000 கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்திருக்கு. பார்த்து இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஓகே இப்படி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா திடீர்னு உங்களுக்கு வந்து 2,00,000 வேணும் அப்படின்னா, ஓவர் நைட்ல நீங்க வந்து எவ்வளோ கஷ்டம் நம்ம எல்லாருக்குமே. அதனால வந்து இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்க ஒரு லாயர் புக் பண்ணிட்டு, அவங்க வழியா சரி மொத அந்த 70,000த்த நாங்க கட்டுறோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து மீதி 1,4,00,000க்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டும் இங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 70,000த்த இவங்க கட்டிட்டாங்க. கட்டிட்டு லாயர் கிட்ட சரி என்ன பண்ண முடியும் அப்படின்னு கன்சல்ட் பண்றாங்க. சகோதரி அப்பதான் வேல்மாறல் அப்படிங்கிற விஷயத்த கையில எடுக்குறாங்க. ஏன்னா இவங்க வந்து அறியாம செஞ்ச ஒரு தப்பு. ஸோ இது வந்து இவங்க மேல கம்ப்ளீட்டா வந்து மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வேல் கிட்ட அந்த நியாயத்த கேட்போம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 21 நாள் நான் படிக்கிறேன். எனக்கு அதுக்குள்ள வந்து எங்களுக்கு இந்த இந்த 1,4,00,000 இந்த பெனால்ட்டிலேருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சிருக்காங்க. சகோதரி படிச்சுட்டே வராங்க. சரியா 20வது நாள் காலையில சகோதரியோட ஹஸ்பண்ட்க்கு ஒரு விடிகாலைல ஒரு கனவு வருது. அதுல முருகர் வராரு. அவரு எக்ஸாக்ட்லி இந்த வார்த்தைய சொல்றாரு. "நீ பெனால்டி கட்ட தேவையில்லை." அப்படிங்கிறது மட்டும் ஒரு வார்த்தை சொல்றாரு. ஓகே. பெனால்டி அப்படின்னு அந்த இங்கிலீஷ் வேர்டே அவர் சொல்றாரு. இவ்வளோ தான் கனவு வருது. ஸோ சகோதரர் அடிச்சு புடிச்சுட்டு எந்திரிச்சு, ஏதாவது மெயில் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்றாரு. அப்புறம் பார்த்தா மெயில் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, முருகர் சொன்னது தான். அவரு சொன்ன அவர் பேச்சுக்கு மறுபேச்சு உண்டா? ஸோ பெனால்டி கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இது எப்படின்னா, நம்ம சில சமயம் வந்து வேல்மாறல் படிச்சதுனால தான் நடக்குதா? இல்லையா? அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு டவுட் வரும். சில விஷயங்கள் நடக்கும்போது. ஏன்னா நம்மளுடைய மனித அறிவு அப்படிதான் வேலை செய்யும். நம்ம புத்தி இருக்கு பாருங்க புத்தி, அந்த மாரி தான் வேலை செய்யும். ஆனா வந்து முருகரே வந்து சொன்னதுக்கப்புறம், இது வந்து வேல்மாறலுடைய ஒரு அதிசயம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம்ட். ஆனா இது மாரி எல்லார் கனவுலயும் ஒவ்வொரு தடவையும் முருகர் வருவாரா? அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா வேல்மாறல் படிச்சு ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அது வந்து நம்ம எதிர்பார்த்ததோ அல்லது எதிர்பார்க்காத வேற மாரியோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, நீங்க நம்பிக்கையோட படிச்சீங்கன்னா, அது வேலோடைய கண் பார்வையும் சரி, முருகர் பெருமானுடைய கண் பார்வையில தான் நடக்குது. அது உங்களுக்கான விஷயம் தான் அப்படிங்கிறத மட்டும் நீங்க கண்டிப்பா மனசார ஏத்துக்கணும். இது வந்து என்னோட அனுபவத்துல ரொம்ப ரொம்ப நான் ஸ்ட்ராங்காவே சொல்லுவேன். அடுத்தது பாருங்க. அடுத்தது ஒரு கேம் சேஞ்சர் தான். இவங்களும் வந்து வேல்மாறல்ல ஒரு தனிப்பாடல் பாராயணத்த வந்து உதவிக்கு எடுத்திருக்காங்க. அதுலேருந்து எல்லா விஷயங்களும் எப்படி மாறுது பாருங்க. ஸோ சகோதரி அவங்க ஹஸ்பண்ட் மற்றும் அவங்க பொண்ணோட வந்து விருதாச்சலத்தில ஒரு ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்காங்க. அங்க வந்து கொளஞ்சியப்பர் கோயிலுக்கு, அதேமாரி அங்க இருக்கிற ஈஸ்வரர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு, இவங்க ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு பயங்கரமான ஸ்டொமக் பெயின் வருது. தாங்க முடியாத வயித்து வலி வருது. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு ரொம்ப தாங்க முடியாத பெயின் போறாங்க. அங்க போனா அவங்க வந்து உடனே என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து அந்த அப்பெண்டிக்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த குடல் வால் சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த அப்பெண்டிக்ஸ் இது மாரி இருக்கு. அதனால சர்ஜரி இம்மீடியட்டா பண்ணணும். இன்னொன்னு என்ன அங்க லேப்ரோஸ்கோபி அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ அதனால ஓப்பன் சர்ஜரி ஓப்பன் பண்ணி தான் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க. பாப்பா இருக்கிற நிலைமையில வேற எங்கேயும் டிராவல் பண்ண முடியாது. இல்லைனா கூட கோயம்புத்தூர் அந்த சைடு போலாமா அப்படின்னு சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா இது சிச்சுவேஷன் அப்படி இல்ல. ஸோ இவங்களோட பீடியாட்ரிஷியனும் பார்த்தீங்கன்னா, ஏதோ அப்ராட் ட்ரிப்ல இருக்காரு. இந்தியால இல்ல. இது மாரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. அவங்க வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போனா அங்க டாக்டர் சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்னங்கிறாரு, இல்ல இது வந்து நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும். அம் ஸோ ரொம்ப கிரிட்டிக்கல் கிடையாது. நீங்க போயிட்டு காலையில வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் சகோதரி வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன முடிவு எடுக்கிறதுன்னே தெரியாத ஒரு நிலைமை. ஏன்னா குழந்தைக்கு ஓப்பன் சர்ஜரி பண்ணும்போது அது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. உடனே அவங்க எடுக்கிறது வேல்மாறல் தான் எடுக்குறாங்க. அதுல அவங்களுக்கு வந்து இது பொருத்தமா இருக்கும்னு தோணி, திரைக்கடலை உடைத்த நிறை பாடல் எடுத்து பாராயணம் பண்றாங்க. பாராயணம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பேரலலி என்ன பண்றாங்க, அவங்களோட பீடியாட்ரிஷியன கன்சல்ட் பண்ணி, அம் அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராட்ல இருக்கிற அவருக்கு எப்படியோ மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அன்னைக்கு நைட் வந்து எப்படியோ போகுது. அடுத்த நாள் காலைல எந்திரிக்கும்போது அவங்க பீடியாட்ரிஷியன் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நான் ஒரு சர்ஜன் சொல்றேன். அவர் பேரு டாக்டர் சரவணன். ஸோ நீங்க அவர வந்து கன்சல்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. அ அப்போ வந்து இவங்க சகோதரி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இது மாரி டாக்டர் சரவணன் அப்படின்ட்டு நம்ம டாக்டர் வந்து அவர் பேர சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, திடீர்னு மயில் கத்துது. அந்த அந்த ஸ்டேல அவங்க 10 நாள் அந்த வீட்ல குடியிருக்காங்க. ஒரு நாள் கூட மயில் கத்தியோ, நேர்ல பாத்தோ அந்த இல்ல இவங்க. அன்னைக்கு எப்படி கரெக்ட்டா டாக்டர் சரவணன் சொல்லும்போது, மயில் கத்துதுன்னு அவங்க ஹஸ்பண்டுக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, பாப்பா தூங்கி எழுந்திரிக்கா.
அவ எழுந்து வரும்போது, "என்னம்மா மயிலா?" அப்படின்னு சொல்லி அம் திரும்பியும் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, திரும்பியும் மயில் வந்து ஒரு தடவ கத்துது. இது என்னது ஆச்சரியமா இருக்கே! அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு, இவங்க என்ன பண்றாங்க சகோதரி, நம்மளுடைய திருப்புகழ் புத்தகத்துல இதுக்கு முருகர்கிட்ட பதில் கேட்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதில வந்து உனைத்தினம் அந்த திருப்புகழ் எடுத்துக் குடுக்குறாரு முருகப்பெருமான். அது ஃபுல்லா படிச்சு பார்க்குறாங்க. இதில ஏதாவது நமக்கு தகுதி இருக்கா அப்டின்னா, அந்த பாடல் முடியறதே பார்த்தீங்கன்னா, "சரவண பெருமாளே" அப்டின்னு சொல்லி முடியுது. இது என்ன திரும்ப திரும்ப சரவணன் அப்டின்னு வருது அப்டின்னு இவங்களுக்கு அந்த பேர்ல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்டிங்கிறது புரிஞ்சது. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்ப வந்து டாக்டர் சதீஷ் அவரு வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாரு, "இல்ல இது வந்து கண்டிஷன் பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து சர்ஜரி பண்ணணும்" அப்டின்னு சொல்லிட்டு ஒரு குண்ட தூக்கி போடுறாரு. சரி வந்து ஸ்கேன் ஒண்ணு பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்பிச்சு விடுறாங்க. அங்கருந்து ஒரு கேம் சேஞ்ச் ஆகுது கம்ப்ளீட்டா. என்னன்னா, அந்த ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்ல வர வேண்டியவங்க வரலை. அதனால ஸ்கேன் எடுக்கவே வந்து ஆள் இல்ல. அம் அப்பதான் வந்து சகோதரியும் வந்து ஒரு பக்கம் இந்த டென்ஷன் போயிட்டு இருக்கும்போது வேண்டிக்கிறாங்க. திருச்செந்தூர் முருகர்கிட்ட வேண்டிட்டு, பாப்பாக்கு மட்டும் சர்ஜரி இல்லாம இது வந்து குணமாயிட்டா, நான் வந்து திருச்செந்தூர் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, அ ஒரு பயங்கர ஒரு அவஸ்தையான நிலைமையில இருக்காங்க. அப்ப இந்த டாக்டர் சதீஷ் என்ன சொல்றாருன்னா, சரி அப்ப நீங்க வெளியவே போய் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு வந்தோனே நம்ம சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வேணுங்கிற இன்புட் எல்லாம் குடுக்குறாங்க. சரின்னு அவங்க ஒரு ஸ்கேன் சென்டர் பேரு எழுதி தராங்க. அங்க தான் அடுத்த ட்விஸ்ட் இருக்கு. அது வந்து பேரு சரவணா ஸ்கேன்ஸ். ஸோ சகோதரிக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ரேடியாலஜி டீம்ல வராம ஸ்கேனே எடுக்க முடியாத நிலைமையில அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சிச்சுவேஷனும் சரி, இப்ப சரவணா ஸ்கேன்ஸ்க்கு அனுப்புறதும், காலையில இருந்து சரவணா சரவணான்னு திரும்ப திரும்ப வர்றதும் சரி, கண்டிப்பா இதுல ஏதோ இருக்கு. இங்க தான் நமக்கு சொல்யூஷன் கிடைக்க போகுதுன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அதே மாரி அங்க போறாங்க. பாப்பாவ கூட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லிட்டரலி. ஏன்னா அங்க போய் தண்ணியெல்லாம் குடிக்காதீங்க. இந்த மாரி அட்வைஸ்லாம் குடுக்குறாங்க. நீங்க வந்தோனே சர்ஜரி பண்ணணும். இதுதான் சிச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ அங்க போனா, அங்க வந்து அந்த ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு டாக்டர் இருப்பார் இல்லையா? அவர் பேரு டாக்டர் செந்தில்குமார். அ அங்க தான் வந்து திருச்செந்தூர் முருகனே நேர்ல வந்த மாரி, அவரு ஸ்கேன் பண்ணிட்டு, "இல்ல இது வந்து அப்பெண்டிக்ஸ் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபெக்ஷன் மாரி தான் தெரியுது. ஸோ சர்ஜரி வந்து பண்ணவே வேண்டாம்." அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா அட்வைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் குடுக்குறாரு. அப்புறமா திரும்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர் சதீஷ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி, ஜஸ்ட் மெடிசின்ல பார்த்தீங்கன்னா, சிம்ப்ளி அந்த வயிற்று வலி காணாம போயிருது. ஸோ அவங்க பாடிய அவங்க படிச்ச அந்த திரைக்கடலை உடைத்த நிலைங்கிற ஒரு பாடல் வந்து அத்தன விஷயத்தையும் வந்து மாத்தி போட்டு, கேம் சேஞ்ச் பண்ணி, அந்த ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்லயே வந்து ஆள் இல்லாம வெளிய போயி, "உனக்கு சரவணா அப்படிங்கிற இடத்துல தான் அந்த பேர்ல தான் உனக்கு சொல்யூஷன் இருக்குன்னு" முன்னாடியே எடுத்து குடுத்து, அத கான்ஃபிடென்ட்டா வந்து அவங்க எடுத்துட்டு, பாப்பாவுக்கு நல்லபடியா அதுவும் அவங்க திருச்செந்தூர் முருகர் கிட்ட வேண்டியிருக்காங்க. அதே மாரி டாக்டர் செந்தில்குமார் தான் ஸ்கேனும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. அவங்க சொன்னது இதான். அந்த திருப்புகழ், வேல்மாறல் அவங்க 2மே வந்து இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா ஒரு கேம் சேஞ்சரா இருந்தது அப்படின்னு சகோதரி வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்லயே போட்டு இவ்ளோ டீட்டெயிலா எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அடுத்தது நான் ஒரு வாய்ஸ் போடுறேன். ஸோ திருப்புகழ் புத்தகம் ரிலேட்டட் மிராக்கிள் வீடியோல இதுக்கு அடுத்தது வேல்மாறலும் திருப்புகழும் கலந்து ஒண்ணு நான் சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது பார்ட் 6லன்னு நெனைக்கிறேன். சொல்லியிருப்பேன். ஸோ அதோட தொடர்ச்சி தான் இது இன்னைக்கு நான் போடுறேன். இத நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது? ஒரு வாய் அடைச்சு போணும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, ஸ்டன்னிங்கா இருக்கும். அந்த மாரி ஒரு ஒரு குடும்பமா சேர்ந்து, ஒரு கூட்டு முயற்சி நம்ம எப்பவுமே ஒரு கூட்டு முயற்சி எடுக்கும்போது முருகப்பெருமான் பதில் சொல்லாம இருந்ததே இல்ல. நம்ம ஆர்எஸ்எம் குடும்பமா எடுக்கும்போதும் சரி, அவர் பதில் சொல்லாம இருந்ததே இல்ல. அதே மாரி ஒரு 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 ஒரே கருத்தோட அதான் எப்படி சொல்றது? ஒரு ஒருமித்த மனதோட, ஒரே உணர்வோட நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு செய்யற இடத்துல, அவரு அங்க ஒரு ஒரு கூட்டு பாராயணம் பண்ணும்போது, ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பண்றாருன்னு சொல்லி நீங்களே பாருங்க. அவர் வாய்ஸ் நான் போடுறேன் இப்போ. அனிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம்க்கா. நாங்க வந்து செந்தூர் பாத யாத்திரை குழு. நாங்க வந்து கோவில்பட்டியிலேருந்து பேசுறோம். கோவில்பட்டியிலேருந்து பேசுறேன். ஆம், இந்த பாத யாத்திரை போறதுக்கு வந்து நாங்க மாலை போட்டு விரதம் இருந்து மாலை போட்டு போவோம்க்கா. இந்த தடவை போன தடவையை விட இந்த தடவை நாங்க அதிகமா அந்த திருப்புகழ் பாட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் உங்க புக்கு வந்ததுலேருந்து புக்கை கீழே வைக்கிறதே கிடையாது. நாங்க வந்து அப்படி பாடிக்கிட்டே இருக்கோம். இந்த வட்டம் வந்து எங்க வீட்டுக்காரோட அண்ணன் அவங்களுக்கு திருப்புகழுக்கு அவ்வளவு இது இல்ல. ஆனா இந்த வட்டம் அந்த புக்கை பார்த்ததுலேருந்து அவங்களுக்கு திருப்புகழ் பாடணும்னு ஆசையா. அவங்க பத்திலாம் நான் உங்களுக்கு மேலே சொல்லிட்டேன். உங்களுக்கு முன்னாடி வாய்ஸ் போட்டிருக்கேன். நீங்க கூட சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன நடந்துச்சுன்னா, அவங்க சொன்னாங்க, நம்ம வந்து திருப்புகழையும், வேல்மாறலையும் மாலை போட்டதுலேருந்து எல்லாரோட வீட்லயும் நம்ம போய் வேல்மாறல் பாராயணம், திருப்புகழ் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அதெல்லாம் சாத்தியப்படுமான்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் சாத்தியப்படும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம போய் பாடணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அதாவது எப்படி ரொம்ப ஒரு பிரச்சனையில இருக்கிறவங்க, முருகப்பெருமானோட பக்தர்கள் வீட்லலாம் நம்ம போய் டீமா நம்ம குடும்பம்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, எங்க வீட்டுக்காரு, நானு, என் பையன், எங்க வீட்டுக்காரோட அண்ணன், அண்ணி, அவங்க குழந்தைன்னா 12 வயசு பொண்ணு. அப்புறம் எங்க வீட்டுக்காரோட தம்பி ஒய்ஃபு, அப்புறம் அவங்களோட பசங்க, அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரோட அக்கா, மாமா, அவங்க அப்புறம் எங்க வீட்டுக்காரோட சின்னம்மா,
இவங்க எல்லாரும்க்கா எப்படிதான் இப்படி சேர்ந்தாங்கன்னு தெரியலக்கா. எல்லாரும் சூப்பரா திருப்புகழ் உங்க புக் வந்ததுலேருந்து நாங்க எல்லாத்துக்குமே பிராக்டிஸ் குடுத்து, அவங்க திருப்புகழ் அவங்க வீட்ல எல்லா அதிசயமும் நடக்கவும், திருப்புகழ நம்ம கூடவே எங்க கூட நாங்க படிப்போம், எங்க கூடவே படிப்பாங்க. இந்த வட்டம் எல்லார் வீட்லயும் நம்ம திருப்புகழ் படிப்போம்னு எங்க குடும்பமா சேர்ந்து நாங்க முடிவு பண்ணியிருந்தோம். எல்லார் வீட்லயும் டெய்லி டெய்லி ஒரு ஒரு வீட்ல போய் நாங்க வேல்மாறல் பாராயணம், திருப்புகழ் பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறோம்க்கா. ஒரு வீட்ல வேல்மாறல் பாராயணம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு அந்த அந்த அவங்க வந்து எங்களோட அண்ணி தான். அவங்க கையில வந்து நாங்க வேல் வச்சு இருக்கிற மாரி நாங்க பாராயணம் பண்ணிட்டு இருக்கும்போது, வேல் கையில வந்து எழுதுனது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாராயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம். என் கையில ஏதோ எழுதுச்சுப்பா, என்னன்னு தெரியலையேப்பா அப்படின்னு என்னதுன்னு என்கிட்ட கேட்டாங்க. அதையும் அவரே வந்து சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டேன்க்கா. அப்புறம் எங்க எங்க வீட்டுக்காரோட அக்காவுக்கு கையில வந்து இப்படி ஷாக் அடிச்சது மாதிரி கையில ஏதோ வச்சு கரண்ட தொட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கையை இப்படி உதறி விட்டுட்டாங்கக்கா. உதறி விட்டு ஒரே அழுக. அப்புறம் இன்னொரு அத்தைக்கு வந்து அவங்களுக்கும் கையில வந்து கையை வந்து எடுக்கவே முடியல. அப்படி ஒரு அப்படியே கப்புடு பிடிச்சது மாதிரி இருந்துச்சு எனக்குன்ட்டு அவங்க அழுதுட்டு இருக்காங்க. இப்ப எங்க நாத்தனா கண்ணீர் அதோட வேல்மாறல் பாராயணம் நடக்குது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சுன்னு தனித்தனியா கேட்டோம். எல்லாரும் அவங்களும் நடந்த சொன்னாங்க. ஆனா எனக்கு இந்த எழுதுச்சுன்னு சொன்னாங்களே அண்ணி, அவங்களோட என்ன அப்படி என்ன எழுதிருக்கு மைனி, நீங்க அது என் கை சுருக்குன்னு இருந்துச்சா? இல்ல, நான் எழுதுனதை நல்லா உணர்ந்தேன். என்ன மைனி எழுதுச்சு அப்படின்னு கேக்குறேன். ஓம்னு எழுதுற மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா எழுதிக்கிட்டே இருந்தது. எனக்கு என்ன எழுதுனதுன்னு தெரியலையே. கனவுலயோ நினைவுலயோ அவரே வந்து சொல்லுவார் மைனி அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு போயிட்டாங்க. மறுநாள் இன்னொரு வீட்டுல வேல்மாறல் பாராயணம் வச்சிருந்தோம். அவங்க வீட்லயே வேல்மாறல் பாராயணம் வச்சிருந்தோம். அந்த அண்ணி வீட்லயும். அப்ப மறுபடியும் வேல்மாறல் பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம்க்கா. மறுபடியும் அதே ஃபீலிங்க்கா. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பாராயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாங்க. முத்து இன்னைக்கும் என் கையில எழுதுனது என்னதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன மாதிரி நீ சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை. இதுதான் எனக்கு நீங்க வேல்மாறல் ஆரம்பிச்சு நீங்க எல்லாரும் படிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு இந்த ஒரு வரியை தவிர வேற வரியே என் வாயில வரல. என்னால சொல்லவே முடியல. இந்த ஒரு வரி மட்டும் தான் நீங்க 20 நிமிஷம் சொல்லியிருக்கீங்க. நான் 20 நிமிஷமா இதுதான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியே எனக்கு அழுக தாங்க முடியலக்கா. அக்கா நம்மளையும் இந்த வேல்மாறல் பாராயணத்துக்கு எவ்வளவு ஒரு சக்தி இருக்குக்கா. உண்மையிலே உங்களதான்க்கா இந்த எல்லாமே சேரணும்க்கா. நீங்க தான்க்கா நான் காரணம் அந்த திருப்புகழ் வேல்மாறலாம் படிக்கிறதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இன்னொருத்தவங்க வேல்மாறல் பூஜைக்கு வந்துட்டு போனாங்க. அவங்க வீட்ல அவங்க அழுதாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க வீட்ல 1.5 வயசு குழந்தை, 1 வயசு 1.5 வயசு இருக்குமா குழந்தை. ட்ரெஸ் எதுவுமே போடாம அந்த அந்த அரைச்சலங்கைன்னு சொல்லுவாங்கல்லக்கா, அது மட்டும் போட்டிருக்குதாக்கா. அது நல்லா தெரியுதா. ஒரு குச்சி வச்சுட்டு வீட்டுக்குள்ள ஓடி ஓடி விளையாடுதாங்க்கா. சலங்கை போட்டிருக்குதான். உடனே அத்தை அவங்க வந்து எங்களோட அத்தை. அத்தை இது கேட்டிருக்காங்க. பாப்பா நீ யாருமா, இது யாரு தங்க பிள்ளை, இது யாரு கட்டி பிள்ளை அப்படின்னு கேட்டாங்க. ஒண்ணுமே சொல்லாம ஹஹான்னு சிரிச்சுக்கிட்டே ஓடி ஓடி விளையாண்டு இருக்குதுக்கா. காலையில அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லும் போது அவங்க நான் தான் வந்தேன், நீ எதுக்கு நேத்து அழுத அப்படின்னு சொன்னாங்களாக்கா. அக்கா என்னால இதை நம்பவே முடியலக்கா. நாங்க இப்ப மாலை போட்டு 1 வாரம் ஆச்சு. நாங்க தினமும் ஒருத்தவங்களோட வீட்டுல ஒரு ஒரு 10ல இருந்து 20 திருப்புகள் அப்புறம் வேல்மாறல் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்க்கா. அவ்வளவு ஒரு மனசு வந்து திருப்தியா இருக்குக்கா எங்களுக்கு. நிஜமாவே கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு பெரிய குடும்பமா சேர்ந்து, இவ்ளோ பேர் சேர்ந்து வேல்மாறல் திருப்புகழ் ஒண்ணா படிக்கிறத எப்படி என்கரேஜ் பண்றாருன்னு பாருங்களேன். ஏன்னா, வேல்மாறல் படிக்கிற எல்லாருக்கும் இதே மாரி அனுபவம் இருக்கா? அப்படின்னா இல்ல. ஆனா, அவர் ஏன் இத வந்து ஒரு பிரதானமா வந்து செஞ்சு, அத நம்ம காதுக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத தான் இங்க நம்ம பார்க்கணும் ஆக்சுவலி. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரே மனசோட சேர்ந்து பண்ணும்போது, அவரு அத என்கரேஜ் பண்றதுக்கும் சரி, இத வெளி உலகத்துக்கு நம்ம காது வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு பாருங்க. ஸோ இந்த கூட்டு பாராயணம் அப்படிங்கிறது, அதுக்கு அவ்ளோ ஒரு பவர் இருக்கு. உங்களால வந்து இது மாரி முடிஞ்சதுன்னா, தெரிஞ்சவங்கள வச்சுட்டு அப்போதைக்கு அது 2 பேர், 3 பேர், 4 பேரா கூட இருக்கலாம். அப்பப்ப எப்பல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ, அப்ப வந்து டக்குனு உட்காந்தீங்கன்னா, ஒரு 20 நிமிஷம் வேல்மாறல் பாராயணம் வந்து முடிஞ்ச அளவுக்கு படிக்க ட்ரை பண்ணுங்க. இதுக்கு ரொம்ப எனக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஸோ இது பத்தின கமெண்ட் வந்து கண்டிப்பா நீங்க வந்து சொல்லுங்க. இது மாதிரி உலகம் ஃபுல்லா நடக்கிற முருகர் அதிசயங்கள, அவர் செய்ற அற்புதங்கள, நம்பிக்கைய தூண்டுற வகையில இருக்கிற விஷயங்கள வந்து நம்ம தேடி தேடி குடுத்துட்டுருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நெறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்க வரைக்கும் முருகா சரணம்.